ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 7 பத்தி தான் பார்க்க போறோம். 2 பேரும் ஒருத்தர் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவும், வாடா நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, எதுக்காக நம்ம இவனை மட்டும் தனியா விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே கிளம்பிடுறான். டேய் நீ தேடி வந்த பூ எல்லாம் மேல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது திரும்ப போகுது. அப்ப நீயும் கீழே விழ ஆரம்பிச்சிருவ. நான் உன்னை அந்த டைமிங்ல சும்மா விட மாட்டேன். உன்னுடைய கதையை முடிச்சிருவேன்டா. என்ன பார்க்கலாமாடான்னு அவன் கேட்கவும் சரின்ற மாதிரி நம்ம ஹீரோ தலையாட்ட நம்ம வையோலியா தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு பிரின்ஸ் சொல்லவும், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதரா, இந்த சின்சோனா எப்ப வேணும்னாலும் திரும்ப வாய்ப்பு இருக்கு. இதோடைய இன்னொரு சைடுல இருந்து யாருன்னா கண்டிப்பா உள்ளார வருவாங்க. அதுக்குள்ளார வையோலி எங்க இருக்கிறான்ற லொகேஷன் கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு போக தாண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட வையோலியோடைய லொகேஷனை கட்ட, என்ன வையோலியோடைய லொகேஷனானு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் ஹீரோ சைடு ஓடியார ஆரம்பிச்சுறாங்க. ஏ ஃபேக் பாய், உன்னுடைய டார்கெட் எல்லாம் அந்த ஜகாட் தானே, ஆனா என்னுடைய டார்கெட் இந்த டவரோடைய கிங் ஆகி எல்லா வானத்தையும் எண்ண முடியாத இன்ஃபினிட் ஸ்டார்ஸையும் நான் பார்க்க போறேன். ஆனா நீங்க எல்லாரும் இந்த டவர்ல கிளைம் பண்றது தான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்ற விஷயத்துக்கு மேல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா எனக்கு பிடிச்சவங்க மேல கைய வச்சா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்டா. அப்படியே அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் கீழே விழுற மாதிரி போக ஆரம்பிச்சாராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது முழுசா திரும்ப போதுரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே எல்லாரும் வையோலியோடைய லொகேஷனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வையோலி நீ எங்கடா இருக்கன்னு அவன் சொல்லவும், பார்த்தா நம்ம ஹீரோ கீழே விழுதுற மாதிரி போய்கிட்டு இருக்க. இப்ப பண்ணுக்கான டைமுடா வாங்கடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வைக்கவும், நம்மளுடைய ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவனுங்க எல்லாரும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் அனுப்புற ஒரே ஒரு லேசர் பீம் கூட அவன் மேல படவே மாட்டேங்குது. அப்படியே அவனோ டக்குன்னு கிட்ட வந்துட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடான்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சிடறான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவன் யாரா இருந்தா என்ன, இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இவனுடைய கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே அவனும் வேகமா அதுல இருந்து வெளியில வந்துடுறான். என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, என்ன அதுக்குள்ளார என்னுடைய கதையை முடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரவும், நம்ம ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க போக டக்குன்னு அந்த சின்ன பொண்ணு பூவை எடுக்கிறதுக்காக குறுக்கால வர 2 பேருமே அதை பார்த்துட்டு கொஞ்சம் பதட்டமாயிரானுங்க. அதுக்கப்புறம் அடிச்சிடறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அடியை வாங்கிட்டு சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு இருக்கான். வையோலி தயவு செஞ்சு எழுந்துருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் காரணமா. வையோலிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க, அவர் எழுந்துக்க மாட்டாருன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லவும், சரி நான் இவனை இப்போதைக்கு உயிரோட விட்டுட்டு போறேன். ஏன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இவன் என் கூடவே சண்டை போட்டிருக்கான். அதனால எனக்கு தெரிஞ்சு இவன் அதுக்குள்ளார எல்லாம் செத்து போக மாட்டான்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே வெளிச்சத்துல அவனுடைய உடம்ப பார்த்துட்டு, என்னது மேசினோவா இவன் நானு சொல்லிட்டு அவனும் லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவனும் வெளியில வர, டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நாள் எக்ஸாமுக்காக வந்த எல்லாரையும் நீ சாவடிச்சிருப்ப, கடைசியா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா, உன்னுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாளுங்களை அனுப்பிட்டு அவனுடைய பவரை அனுப்புறான். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் மூலியமா அந்த இடமே வெடிஞ்சு செதற அவனுங்க எல்லாரும் போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறானுங்க. இது என்னன்றது தெரியுதாடா, இதுதான் சின்சனாவுடைய குழந்தை. என்னது இது எப்பயும் அதோடைய உடம்புக்குள்ளாரே சுத்திக்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துக்கு வரத்தால இது மேல இருக்கிற பூவை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இதை பிடிச்சுக்கிட்டு வர சொல்றீங்க. ஆனா இது எல்லாம் இப்ப உனக்கு தெரியும், இது எவ்வளவு வேல்யூபிளான பூன்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா. இருந்தாலும் 21வது ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்றது நீ மறந்து போயிட்ட போல தெரியுது. ஆனா சரி, இன்னும் சில வருஷங்கள் ஆகட்டும், இந்த சின்சனாவோடைய வேல்யூபிள் போக போக அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆனா நீ கண்டிப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போற பாருடா. என்ன இதை கேட்டதும் நான் பயந்துருவேன்னு நினைச்சா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன்டா. என்னடா இவன் எதுக்குமே பயப்பட மாட்டான்னு எக்ஸாமினர் அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவனும் அப்படியே கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். இந்த நான் இதை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன், இது என்னன்றது உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார், ஆனா உங்களுடைய முகத்துல என்னவோ ஒரு காயம் இருக்கு. அப்படியே ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சதை யோசிச்சு பார்த்துட்டு, என்னுடைய மூஞ்சிலே ஒருத்தன் கோடு போட்டுட்டானா அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு ஈவிலா தான் இருப்பான். ஃபாக் குரூப்ல ஒரு சின்ன பையன் சேர்ந்திருக்கான். அவன் என்னென்ன பண்றான்ற டீட்டெயில் அப்பப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உண்மையிலே இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கிறான்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவா அப்படியே அந்த டெஸ்ட் அட்மினிஸ்டர் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் டெஸ்ட்ல தோத்து போனா உன்னுடைய ஃப்ரெண்டை எல்லாத்தையும் நான் சாவடிச்சிருவேன்டா. சரி விடுறாடே, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. ஒருத்தங்களுக்கு சக்தி தேவை, ஒருத்தங்களுக்கு பொண்ணு தேவை, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். இதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத, நான் ஸ்ட்ராங்கானவனா ஆகணும் அப்படின்னா சரி விடு, நானே உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அது மூலியமா நீ நினைச்சதை உன்னால சாதிக்க முடியும்டான்னு அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை முடுவோம். அவனை சுத்தி எலும்பு கூடு மாதிரி வந்து அவனுடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிடுது. அவங்க எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் சீனை கட் பண்ணா நம்ம
ஆளு வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இவா அவளுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஜின்சினாவோட குழந்தைக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு மத்தவங்க எல்லாரும் சொல்றத நினைச்சு அவ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வேங்கன்னு நடந்து வந்துகிட்டு இருக்க. அவனுடைய பேர் என்ன ஒரே மேசன்னு இருந்துச்சு. அவன் உண்மையிலே யாருன்னு தெரியல. புயல் வேகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டானே. தம்பி நீ வயோலியோடைய ஃப்ரெண்டு தானே? அவனுடைய லைஃப் இப்ப கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. என்னது நீங்க யாரும் அவனை சாவடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவனை விட்டு நீங்க போறது தான் நல்லது. ஏன்னா வயோலியாலேயே அந்த ஆப்போனண்ட்டை சமாளிக்க முடியலன்னா உங்களால மட்டும் எப்படி சமாளிக்க முடியும்? அதனால முடிஞ்ச வரைக்கும் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கடா. அவ்வளவுதான் விஷயமா. சரி நான் ஷாப்பிங் போறேன். உனக்கு எதனா வேணுமா? எனக்கு அந்த சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு அவன் சொல்றான். டேய் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து என்னுடைய கையை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுரா. நீ என்னடா பண்ண ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே? டி இதெல்லாம் உன்னுடைய காசா? இதெல்லாம் அந்த டவல்ல கொடுக்குற காசு தானே? டே இது எல்லாம் என்னுடைய காசு தான்டா. சரி எல்லாம் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? வயோலியோடைய நிலைமை இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கு. அதனால நம்மள இங்க இருந்து போக சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாரும் இப்ப வயோலிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏன்னா அவனை வச்சுதான் நம்ம எல்லாரும் முன்னேறி போலான்னு நினைச்சோம். ஆனா அவனுடைய நிலைமை இப்ப மோசமா இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து நம்ம எப்படியாவது அவனை நம்ம கூடவே டவரை கிளைம் பண்ணி வச்சாகணும். சரி நம்மளுடைய டீமை விட்டு யாருன்னா நீங்க போக விரும்புறீங்களா? உனக்கு வேணும்னா நீ இந்த டீமை விட்டு போடா. நான் வயோலிய கூட சேர்ந்துக்கிட்டு இந்த டவரை கிளைம் பண்ணி திரும்படா. டேய் நீ என்னடா பைத்திய மாரி பேசிக்கிட்டு இருக்க? நானும் வயோலி கூட சேர்ந்துக்கிட்டு தான்டா டவரை கிளைம் பண்ணலாம்னு சொன்னேன். அப்படியே அவனுக்கு 2 பேரும் வாய் வார்த்தையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு சில்வரோ நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அவனுடைய வாழ்க்கையே ரிஸ்க்ல போட்டிருக்கான். அதனால நம்ம தான் அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்ல அதே தான்டா நானும் சொல்ல வரேன். கண்டிப்பா நம்ம தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். பார்த்தா இவாவோ ரூம்ல சோகமா இருக்க. என்னமா உங்களுடைய ஃபேமிலிக்கும் அந்த ஜின்சினாவுக்கும் எதனா தொடர்பு இருக்குமா? இல்லனா வயோலி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒரு விஷயத்த நீ எப்பயும் மறந்துடாத. நீ ஒரு பிரின்சஸ். உன்னால முடிஞ்ச ஹெல்ப்ப மத்தவங்களுக்கு பண்ணி தப்ப சரி பண்ண ட்ரை பண்ணி எனக்கு புரிஞ்சது. உன்னுடைய ஃபேமிலி மிஸ்டேக்க நினைச்சுக்கிட்டு நீ இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தானா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. சரி இன்னும் யாரும் சமைக்கவே இல்லைன்னு ஒரு பிட்ட போட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன கட் பண்ணா இவங்களோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா கருகிற ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து பார்த்தா எல்லாம் தீஞ்சு போயிருக்கு. என்ன நீ சமைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வயோலியோடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சில மோட்டிவேஷனுங்களை கொடுத்தாங்க. அதனாலதான் நான் சமைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு எனக்கு சோறு வேணும், நல்ல சோறா தான் வேணும்னு அழுவுறா. அப்படியே வாங்கினோம். வயோலியோடைய பழைய டீமேட்டுங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. வைத்தியகாரன் வயல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு உள்ளார வந்து பார்க்க யாரா இப்படி சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஷாக் ஆயிரானுங்க. அங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்து அவன் சிரிச்சுட்டு அப்படியே சிகரெட்டுக்கு பதிலா இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், யாரு வந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நாங்க எப்பயும் வயோலிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரே மேகமூட்டமாக. அரக்கா நீ தானே மாஸ்டர், நீங்க சொன்ன வேலை எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. சரி விடு எனக்கு இந்த இடத்துல சின்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல மின்னலா வர ஆரம்பிக்கவும் சரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த டெஸ்ட் அட்மினிஸ்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு வாய்டா ஓபன் பண்றானுங்க. வேகன் என்ன பண்ணி சரி என்னால சாப்பிடுறதுக்கு வர முடியாதுரா. சரி வேலையெல்லாம் எப்படா போயிட்டு இருக்கு மாஸ்டர்? கடைசியா அந்த ஜகடை சாவடிக்கிறதுக்கான வெப்பனை கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் வயோலிய பத்தி நீ கவலைப்படாத. வயோலிய நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீங்க உங்களுடைய ஃபீலிங் மூலமா எதனா மிஸ்டேக் பண்றீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னது ஃபீலிங்கா? என்னுடைய ஃபேமிலி வந்து இந்த ஃபாக் குரூப்ல என்ன சேர்த்து விட்டாங்க. இப்ப எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லடா. இப்ப வயோலிக்கு புதுசா ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி சாப்பிட்டு போறியாடா? இல்ல மாஸ்டர் நான் யாரையும் நம்ப மாட்டேன். அதனால என்னுடைய மாஸ்க நான் எப்பயும் கழுட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சரி ரெகுலர்ஸ் என்ன புதுசா வந்து சஸ்பீஷியஸா நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுடைய கதையை முடிச்சிடறான்னு அவன் யாருகிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கட் பண்ணா நம்மளு தான் சாப்பாடு சமைச்சு கொடுத்துருவான் போல தெரியுது. நல்ல வேலை இவாவுடைய சாப்பாடை சாப்பிடல. அவளை எப்படியோ வயோலிய பாத்துக்க சொல்லி அனுப்பி ரொம்ப நல்ல வேலை பண்ணி இருக்கு. வந்துட்டு வயோலியோட ஃப்ரெண்ட் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ தானே வயோலியோடைய சீக்ரெட் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்ன. அதனால நான் அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்படியே அது வந்து நான் மலிப்பிக்கிட்டு இருக்கும். இந்த லாலிபப்னு சொல்லிட்டு கொடுக்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. இந்த டவர்ல இருக்கிற ஒர்க் ஷாப்ல எல்லாத்துலயும் தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அதுலயும் 13th ஃப்ளோர்ல இருக்கிற ரேங்கர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஐட்டம்களை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவாங்கடா. அதுல ஜெயிக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டம்களை எடுத்துக்கலாம். இதை நாங்க ஒர்க் ஷாப் பேட்டில் ஃபார் ஐட்டம்னு சொல்லுவோம்டா. அடுத்த போட்டி நடக்க இன்னும் 2 வருஷம் இருக்கு. அப்போ ஒன்னால வயோலியோடைய ஃப்ரெண்டுங்களை பார்க்க முடியும்டா. அப்படின்னா நம்ம இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார 30வது ஃப்ளோருக்கு போய் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேட்டில கலந்துக்குவோன்னு வாங்கினோம் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவா கண்ணை திறந்துடுறான். அப்படியே இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க
பண்ணலைங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.